Hi viewers, இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சன்ல முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் முடக்கத்தான் கீரை. இதுல காய் எல்லாம் இருக்கும். நம்ம இப்ப இந்த கீரையை இந்த மாதிரி நல்லா ஆஞ்சிட்டு சுத்தம் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கோங்க. சோ இப்போ நான் வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மாவு வந்து தோசைக்கு அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு பாதி மாவு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாதி மாவில் நீங்கள் இதை அரைச்சிட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து அந்த காலத்தில் பெரியவங்க வந்து நம்ம முடங்கி போன உறுப்பெல்லாம் வந்துட்டு சரி செய்யும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இதை நம்ம இப்போ அரைக்கலாம். இப்போ நான் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல க்ரீன் கலராக கிடைக்கும். தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு. இப்போ நம்ம இதை ஒரு 6 மணி நேரம் இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ இது 6 மணி நேரம் கழித்து நம்ம இந்த தோசையை நம்ம ஊற்றலாம். இப்போ 6 மணி நேரம் கழித்து முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றலாம். இது நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதையும் நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து மூடி வைங்க, அப்போ சீக்கிரமே வந்துட்டு வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா முருகலாக வந்துடுச்சு. இதை நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், இப்படியும் சாப்பிட்லாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிளகாய் சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.